வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதிலும் திடீரென ஏற்பட்ட மின்தடை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அதிருப்தி வெளியிட்ட அரசாங்கம். மின்சார கட்டணம் தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் உணவுப் பொருட்களின் திடீர் விலையேற்றம், அனுர அரசு எடுக்கும் முக்கிய நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். மனித புதைகுழிகளில் தற்போது வரை கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இது தொடர்பாக அவர்கள் கூறும்போது, அறிக்கைகள் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி வழங்கப்படும். இதுவரை 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் புதிய யாழ்ப்பாண விமான சேவை தொடங்குவது பற்றிய திட்டங்களை வெளியிட்டது. பெங்களூருவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை மூலம் இலங்கையில் தனது இருப்பை வலுப்படுத்த விமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இண்டிகோ கொழும்பில் அதன் வளமையான கவனம் போலல்லாமல் இந்த நடவடிக்கை இலங்கையின் 2ஆம் நிலை விமான நிலையத்தில் விரிவுபடுத்துவதற்கான ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இந்த விரிவாக்கம் தென்னிந்தியாவிற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும். தற்போது சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மட்டுமே விமானங்கள் உள்ளன. புதிதாக தொடங்கப்படவுள்ள பெங்களூருவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை ஐரோப்பா, கனடா மற்றும் அமெரிக்காவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் இலங்கை பயணிகளுக்கு பயன்படும். காரணம், ஐரோப்பிய நகரங்களில் இருந்து சென்னைக்கு செல்லும் விமானங்களை விட பெங்களூருவுக்கு செல்லும் விமானங்கள் அதிகம், கட்டணமும் குறைவு. அதனால் புலம்பெயர் தமிழர்கள் ஐரோப்பிய நகரங்களில் இருந்து பெங்களூருவுக்கு சென்று அங்கு விமானம் மாறி நேரடியாக யாழ்ப்பாணம் செல்ல முடியும். இண்டிகோ விமான நிறுவன பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநர் நந்தாலிங்கம் வேதநாயகத்துடன் அண்மையில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். பெங்களூரு மற்றும் யாழ்ப்பாணம் இடையே நேரடி விமான சேவைக்காக அதிகரித்து வரும் பயணிகள் தேவையை மையமாக வைத்து இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. ஐரோப்பாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நேரடி இணைப்பு இல்லாததால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக செல்ல வேண்டியுள்ளது. இது நீண்ட பயண நேரங்கள் மற்றும் கூடுதல் செலவுகளுக்கு வழிவகுக்கிறது. இண்டிகோவின் நேரடி பெங்களூரு யாழ்ப்பாண சேவை இந்த சவால்களை தீர்க்கும். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பா மற்றும் கனடாவில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கு சிறந்த யாழ்ப்பாண நேரடி விமான சேவையை வழங்குவதையே இந்த சேவையின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது. அத்துடன் தென்னிந்தியாவில் இண்டிகோவின் மிகப்பெரிய மையமாக பெங்களூரு செயல்படுவதால் புதிய விமானம் நேரடி பயணிகளுக்கு சேவை செய்வது மட்டுமல்லாமல் ஹைதராபாத், புனே மற்றும் டெல்லி போன்ற பிற முக்கிய நகரங்களில் இருந்து ஒரு நிறுத்த இணைப்புகளை வழங்க முடியும். மேலும் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை இன்னும் அணுகக்கூடியதாக மாற்று என்று இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது. கல்கிசை காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் T-56 துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களுடன் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காவல்துறை அதிபர் புத்திக மனதுங்க அந்த உத்தியோகத்தர் பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு பணிக்கு சென்ற போது துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் எடுத்து சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவர் பணிக்கு திரும்பவில்லை என்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் சந்தேக நபரான உத்தியோகத்தர் அன்றிரவே கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு விமானத்தில் சென்றிருப்பது தெரியவந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த அதிகாரியை இலங்கைக்கு அழைத்து வர சர்வதேச காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி இன்னும் மீட்கப்படாத நிலையில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். அத்துடன் நாங்கள் யோசித்த ராஜபக்ஷவை கைது செய்ய போது சமூக ஊடகங்களில் ஏராளமான பொய்யான கதைகள் உருவாக்கப்பட்டன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, சட்டமா அதிபர் கூறுவது போல் ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பு அவர் முதலில் சந்தேக நபராக பெயரிடப்பட வேண்டும். ஒருவரை கைது செய்யாமல் சந்தேக நபராக அவரை கூற முடியாது. யோசித்த ராஜபக்ஷ தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படியொரு நடவடிக்கை தான். ஒருவருக்கு பிணை வழங்கப்பட்டதால் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் என கூற முடியாது. அத்தோடு நமது மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அறிவு இல்லாததால் ஒருவர் பிணையில் வெளிவரும் போது அவர்கள் வழக்கிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாக நினைக்கின்றார்கள். அதனால்தான் எம் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர்.
குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும். இதில் எமது தலையீடுகள் எதுவும் இருக்காது. ஆனால் அவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று காண்பிப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. சட்ட செயற்பாடுகளில் நாம் எவ்வித அழுத்தங்களையும் பிரயோகிப்பதில்லை. கடந்த காலங்களில் சரத் பொன்சேகா போன்றவர்கள் விடயத்தில் முன்னைய அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். அதோடு எமது அரசாங்கம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. விசாரணைகளில் யாராவது குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுப்பது சட்டமா அதிபரின் வேலை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதிலும் இன்று திடீரென ஏற்பட்ட மின்தடை காரணமாக பல பாதிப்புகள் ஏற்பட்டன. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதில் நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் இதனால் மின்சாரம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் நிலைமையை பாணந்துறை துணை மின் நிலையத்தில் அவசர நிலை என்று விவரித்ததுடன் அமைச்சரின் கூற்றை அமைச்சு உறுதிப்படுத்தவில்லை. அந்த மின்தடைக்கான அதிகாரப்பூர்வ விளக்கத்தை இலங்கை மின்சார சபை இன்னும் வெளியிடவில்லை. ஒரு வழியாக மின்சாரம் வந்த பின் மீண்டும் மின்தடை ஏற்பட்டது. நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தில் 3 மின் உற்பத்தி இயந்திரங்கள் செயலிழந்ததால் பல பகுதிகளில் மீண்டும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை உறுதிப்படுத்தியது. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடையை தொடர்ந்து இந்நிலை ஏற்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இலங்கையின் சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அடுத்த மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போது சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலைகளை நடத்தி செல்வதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படாமையும் நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் பல வைத்தியர்கள் வெளிநாடு சென்றமையுமே இதற்கு வழிவகுத்த பிரதான காரணமாகும். சுகாதார சேவையை சிக்கலின்றி முன்னெடுத்து செல்வதற்கு சுமார் 2800 விசேட வைத்தியர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் நாட்டில் தற்போது 2000 விசேட வைத்தியர்களே உள்ளனர். அத்துடன் இலங்கை முழுவதுக்கும் 20,000 பலமையான வைத்தியர்கள் தேவையாக உள்ள போதிலும் நாட்டில் தற்போது சுமார் 17,000 வைத்தியர்களே உள்ளனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அடுத்த மாதத்திற்குள் 3500 தாதியர்களையும் 976 குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகள் உட்பட அவசியமான பல சுகாதார பணியாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் உட்பட சகல வைத்தியர்களும் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும். அவர்களது சேவை நாட்டுக்கு அவசியமாகின்றது என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார மின்சார கட்டணங்களுக்கு நிலையான விலையை வழங்கும் திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பராமரிக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் சில ஆண்டுகளுக்கு செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் உணவுப் பொருட்களின் திடீர் வெளியேற்றமும் அதைத் தொடர்ந்து அனுர அரசு எடுக்கும் நடவடிக்கைகளும் தினமும் புதிதாக நடக்கின்றன. லங்கா சதோச நிறுவனம் நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலை ரூபாய் 208 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை விட நாட்டரிசியின் குறைக்கப்பட்டுள்ள விலை ரூபாய் 219 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக பொருட்களின் விலைகள் குறைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதி வாரத்தில் 2024 ஜனவரி மாத இறுதி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் சில்லறை விலை 88% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.